9 முதல் 12ஆம் வகுப்பு வரையுள்ள சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்களுக்கு தேர்வு முறையில் மாற்றம் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மனப்பாடம் செய்து அப்படியே எழுதும் நடைமுறைக்கு மாற்றாக சிந்தித்து விடை எழுதும் புதிய நடைமுறையை அறிமுகப்படுத்த இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. சோதனை முறையை தொடர்ந்து நாடு முழுவதும் புதிய தேர்வு நடைமுறையை அறிமுகப்படுத்த சிபிஎஸ்இ திட்டம் செய்துள்ளது. ஒரு மாணவரின் நிறைவாற்றலை பரிசோதிப்பதற்கு பதிலாக பாடத்தை எந்த அளவுக்கு புரிந்துள்ளார் என்பதை புதிய முறை மூலம் மதிப்பீடு செய்யவும் சிபிஎஸ்இ முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான விரிவான விவரங்களுடன் இணைகிறார் கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி. வணக்கம் சார். தற்போது சிபிஎஸ்இ கொண்டு வந்துள்ள இந்த திட்டம் பற்றிய உங்களது கருத்து என்ன? இல்ல கண்டிப்பா இது இட் will have some adverse impact தான். எடுத்தோம்னா இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் கொண்டு வரணும். மேபி they can introduce for 9th and 10th. 11th and 12th ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். இதுல நினைவாற்றல் நாங்க இது பண்றது அதுக்கு பதிலா நாங்க நிஜமா அறிவிக்கிறேன் அப்படின்னா அந்த நினைவாற்றலுக்கு அப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் they have to accept openly இது வரைக்கும் நடந்த எக்ஸாம் நாங்க மெமரி தான் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா they have to openly accept the mistakes. அடுத்தது அவங்க என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு நினைவாற்றல் வேண்டியதில்லை அப்படின்னா நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொண்டு வரலாம். எதுக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்ல you can really test the real intelligence. அதனால மெமரியே பண்ண முடியாது. அப்ளிகேஷன் ஓரியன்டட். ஓபன் புக்னு இருக்கும்போது கண்டிப்பா இதுல ஒரு நல்ல மதிப்பெண் வாங்க முடியுமான ஒரு கேள்விக்குறி வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஒரு மாணவன் சிபிஎஸ்இல ஓபன் புக் எழுதி இன்னொரு ஸ்டேட் போர்டு ரெகுலர் எக்ஸாம் பண்ணும்போது ரெண்டுமே ஒப்பீடு கம்பேரே பண்ண முடியாது. எப்படி நீங்க கோரிலேட் பண்ணீங்க, எப்படி நம்ம நார்மலைசேஷன் ப்ராசஸ் எடுத்துட்டு வர முடியும்? அப்ப எல்லா எக்ஸாமே ஓபன் புக் கொண்டு வந்தாதான் நம்ம பண்றது கஷ்டம். ஒரு சிஸ்டத்துல ஓபன் புக் ஒரு சிஸ்டம்ல இது பண்றது ஏத்துக்க முடியாதுதான். கண்டிப்பா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் வில் நாட் அக்செப்ட் டு ஹேவ் ஓபன் புக் சிஸ்டம். அதாவது இன்னைக்கு அப்போ ஒரு மாநிலத்திலேயே ஒரு பிரிவினர்கள் ஓபன் புக்லயும் ஒரு பிரிவினர் ரெகுலர் எக்ஸாம் எடுத்துட்டு நாளைக்கு அட்மிஷன்ல பார்க்கும்போது எப்படி அது நார்மலைஸ் பண்ண முடியும்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எழுகின்றன. இது மறைமுகமாக நுழைவுத் தேர்வுகளை கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்துக்குமே அப்படிங்கிறது தான் தோன்றுகிறது. இதே இப்போ நாங்க என்ன சொல்வோம் அப்படின்னா சேஞ்ச் த சிஸ்டம் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் சிஸ்டம். அதாவது சேஞ்ச் த கொஸ்டின் பேப்பர் சிஸ்டம், நாட் த எக்ஸாமினேஷன் சிஸ்டம். கொஸ்டின் பேப்பர் சிஸ்டத்துல ஆஸ்க் மோர், ஏதாவது அப்ஜெக்டிவ் டைப்ல கொஞ்சம் ஜாஸ்தி கேளுங்க, தப்பு கிடையாது. எவாலுவேஷன் ப்ராசஸ்ல அப்படிதான் பண்றாங்க. ஈவன் ஓபன் புக் சிஸ்டம் வெரி வெரி ரேர் ஈவன் இன் மெனி கண்ட்ரிஸ். ஸோ இதை கண்டிப்பா மறுபரிசீலனை செய்யணும். அப்படி கொண்டு வந்தா ஓவரால் கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 9th-லயும் 10th-லயும் கொண்டு வாங்க. எப்படி நம்மளுடைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, ரூரல் சைட் ஸ்டூடெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ண முடியுது அவங்களால ஓபன் புக்ல, சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்பேர் அவங்க எப்படி பண்றாங்க, இது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் they should take a decision. வரல எடுத்த உடனே 4 செக்ஷனுக்குமே 4 ஸ்டாண்டர்டுக்குமே அப்ளை பண்றது கண்டிப்பா ஒரு it will have only adverse effect. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.